Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 10th standard social science 3rd revision examination உடைய original question paper. So both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் question paper நம்ம பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகுதி ஆ பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை 14 மார்க் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செகண்ட் ஒன், நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? தேர்ட் ஒன், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஃபோர்த் ஒன், கூற்று பிரிட்டிஷ் அரசு 1857 ஆண்டு பெரும் புரட்சி இரும்புகரம் கொண்டு அடக்கியது. காரணம், மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதனால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. ஃபிஃப்த் ஒன், 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? சிக்ஸ்த் ஒன், இந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்த பெற்றது? செவன்த் ஒன், இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். எய்த் ஒன், இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன? நைன்த் ஒன் பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? டென்த் ஒன், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டெல்டா. 11th ஒன், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. 12th ஒன், கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? 13th ஒன், முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. 14th ஒன், திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. பகுதியா? ஸோ 10 மார்க்கு 2 மார்க் அட்டன் பண்ணணும், மொத்தமாக 20 மார்க்கு. 15th ஒன் பார்க்கலாமா? டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. 16th ஒன், முத்து துறைமுக நிகழ்வை விவரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 17th ஒன், ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்களை குறித்து சிறு குறிப்பறைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக் வரைக்கும் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 18th ஒன், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும். 19th ஒன், தங்களுடைய எழுத்துகளின் மூலம் தமிழ் இலக்கியங்களின் புத்துயிருக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். 20, இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி குறிப்பு வரைக. 21, இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. 22, இயற்கை எரிவாயு என்றால் என்ன? 23, தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்கள் எழுதுக. 24, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 25, அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர்? 26, உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுதுக. 27, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிறுகுறிப்பறைக. 28, கல்லடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் என்றால் என்ன? பகுதி பார்க்கலாமா? ஏதேனும் 10 வினாக்கள் குடையளி. வினா எண் 42 கட்டாய வினா. 29 ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் என்பது தொலைவிலிருந்து எதிரிகள் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. செகண்ட் ஒன், கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் என்ன? தேர்ட் ஒன், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஃபோர்த் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொண்ட இந்தியா பின்பற்றிய கொள்கை. 30, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. 31, வேலூர் 1806 வெடித்த புரட்சி கூறிகளை விளக்குக. 32 பாருங்க, காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்து உதவிய காரணிகள் யாவை? 33, தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பறைக. 34, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. 35, வேறுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவிரி மற்றும் தாமிரபரணி வானிலை மற்றும் காலநிலை. காரணம் கூறுகள. மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியம் என்ன? 36, நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற புவியியல் சூழல்கள் பற்றி விளக்குக. 37, புயலுக்கு முன்னரும் பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் எழுதுக. 38, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை எழுதுக. 39, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி விவரி. 40, ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விளக்குக. 41 பார்க்கலாமா? கீழ்காண்டவற்றில் காலக்கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துலேயுமே காமனாக கேட்டுருவாங்க. ஸோ 1920 முதல் 1940 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் வரைக. 42, உலக வரைபடத்தின் பின்வரும் இடங்களை குறிக்கவும். அட்லாண்டிக் பெருங்கடல், ஹவாய் தீவு, துருக்கி, மாஸ்கோ, கொரியா. பகுதி இ 8 மார்க் 2 அட்டென்ட் பண்ணணும். ஸோ பின்வரும் வினாக்களுக்கு விடையளில் 43, கிழக்கிந்தியா கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. அல்லது ஆ, தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி எழுதுக. 44, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தின் கீழ்காணும் இடங்கள் எது சொல்லுங்க. ஸோ ஒரு 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம், குறைந்த அளவு மழை பெறும் பகுதி, தேயிலை விளையும் பகுதி, லட்சத்தீவுகள், வண்டல் மண், மகாநதி, இந்திய மின்னியல் நகரம், மும்பையிலிருந்து சென்னைக்கு கடல் வழி பாதை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த இடங்கள். ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி படிங்க. ஆ பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்கள். இதுவும் ஆப்ஷன், ஏதாச்சும் ஒன்று அட்டென்ட் பண்ணும். பாக்னீர் சந்தி, ஜான்சி, கட்ச் வளைகுடா, சோட்டா நாக்பூர் பீடபூமி, மும்பை ஹை, ஜாலியன் வாலாபாக், சணல் விளையும் பகுதி, மேட்டூர் அணை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டாவே சூப்பராக மார்க் வாங்கலாம். நிறைய ரிப்பீட்டடான கொஷின் உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் வரப்போகுது.
ஸோ இது போல் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நான் உங்களுக்கு வந்து நல்லா சொல்கிறேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. பாய்.